அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை உயிர்த்தெழுதல் பற்றிய புரிதல். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 27 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். முதன்முறையாக சதுசேய என்கிற யூத பிரிவினர் உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வியை எழுப்புகின்றனர். இவர்கள் உயர்குடி மக்களாக கருதப்பட்டனர். யூத சங்கத்தில் முக்கிய அங்கம் வகித்தனர். தலைமை குரு இவர்களில் ஒருவராகத்தான் இருந்தார். பரிசேயர்களுடன் இவர்கள் பல கோட்பாடுகளில் மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தனர். நிலைவாழ்வு, வானதூத, ஆவிகள் போன்றவற்றை இவர்கள் ஏற்கவில்லை. இத்தகைய கோட்பாடுகள் இஸ்ரேல் மக்கள் பக்தியுடன் ஏற்றுக்கொண்ட நீதி சட்டம் என்கிற ஐநூலில் இல்லை என்றும், இவை காலப்போக்கில் திருமறை என்ற பெயரில் பரிசேயரால் சேர்த்து கொள்ளப்பட்ட இறைவாக்கின திருப்பாடல் தொகுப்புகளில் உருவான நம்பிக்கை என்றும் அவர்கள் கருதினர். குறிப்பாக உயிர்த்தெழுதல் பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு அறவே இல்லை. மோசே சட்டப்படி கணவனை இழந்த மனைவி குடும்ப வாரிசு உருவாக்கும் நோக்கத்துடன் இழந்த கணவரின் இளைய சகோதரனை மணக்க வேண்டும். பல கொழுந்தருக்கு மனைவியாகும் ஒரு பெண் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு நிலை இருந்தால் அவ உயிர்த்தெழுதல் யாருக்கு மனைவி என்கிற ஒரு கேலிக்குரிய கேள்வியை சதுசேய இயேசுவிடம் எழுப்புகின்றனர். இத்தகைய சமய மரபிலிருந்து மோசே உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்பது சதுசேயரின் வாதம். இயேசு உயிர்த்தெழுதலை போதித்துக் கொண்டிருந்தவர். ஆகவே சதுசேயர்களின் முட்டாள்தனமான கேள்விக்கு சரியான விடை தருகிறார். உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என முதற்கண் அவர்களை சாடுகிறார். பிறகு இரு வாதங்களை இயேசு முன்வைக்கிறார். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் பற்றி கொண்டிருந்த கருத்து மிகவும் மட்டகரமானது என்று கூறுகிறார். அதாவது இந்த உலகை சார்ந்த திருமணம், மறுமணம் ஆகிய உடல் சார்ந்த நிலைகளிலிருந்து எடைபட முடியாத நிலை இது. யூத உடலுக்கு அப்பாற்பட்ட நிலை அது. உயிர்த்தெழுதல் பற்றிய விளக்கம் யூதர்கள் அதிகம் போற்றிய சதுசேயர்களும் ஏற்றுக்கொண்ட ஐநூலில் உள்ளதையும் இயேசு காட்டுகிறார். அதாவது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகிய இஸ்ரேலின் முதுபெரும் தந்தையினர் ஒரே காலத்தில் வாழாவிட்டாலும் 3 சந்ததியினரும் ஒரே கடவுளைத்தான் ஏற்றனர். வளரும் சந்ததியினருக்கு ஒருவரே கடவுள் என்றால் அவர் என்றுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் சதுசேயர்கள் சொல்வது இணைச்சட்டம் 25:5 முதல் 10 முதல் காணப்படக்கூடிய பகுதியாகும். இந்த சட்டத்திற்கான நோக்கம் 2. முதலாவது, வம்சம் தொடர வேண்டும். 2வது, சொத்துக்கள் வம்சத்தோடு இருக்க வேண்டும். அது கையை விட்டு போகக்கூடாது என்பதுதான். இந்த அடிப்படையில் தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. உயிர்ப்பு என்பதை சதுசேயர்கள் நம்பாததால் அதை ஒரு கேலி பொருளாக இயேசுவிடம் அவர்கள் பரிகசிக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு உயிர்ப்பு பற்றிய சரியான புரிதலை கொடுக்கிறார். உயிர்ப்பு என்பதை நமது இந்த உலக வாழ்வோடு அல்லது நமது மனித எண்ணத்தின்படியோ நாம் சிந்திக்கக்கூடாது என்பது இயேசு தரும் முதல் விளக்கம். நாம் அனைவருமே வானதூதர்களைப் போல இருப்போம். கத்தோலிக்க திருச்சபையால் ஏவப்பட்ட நூல் என்று கருதப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத புத்தகத்தில் நேர்மையாளர்கள் வானதூதர்கள் போல கருதப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூத போதகர்களின் விளக்க நூலில் உயிர்ப்பு என்பது கடவுளின் மாட்சிமையில் பங்கு கொள்ளக்கூடிய வாழ்க்கை என்றும், உயிர்ப்பில் பொறாமையோ வெறுப்போ வைராக்கியமோ இருக்காது என்று விளக்கம் தரப்படுகிறது. இயேசு தரும் 2வது விளக்கத்தில் உயிர்ப்பிற்கான ஆதாரத்தை தருகிறார். விடுதலை பயணம் 3:6 கடவுள் தன்னை ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுளாக குறிப்பிடுகிறார். அவர் மூதாதையரின் கடவுள் என்றால் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இன்னும் வாழ்கிறார்கள் என்பதுதான் பொருள். ஆக அவர் வாழ்வோரின் கடவுள். சதுசேயர்கள் இந்த உலகத்தை போல விண்ணகத்தையும் கற்பனை செய்து பார்க்கிறார்கள். மனித அறிவை கொண்டு அனைத்தையும் அறிந்து விடலாம், அனைத்திற்கும் விளக்கம் கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள்.
அது மிக பெரிய தவறு என்பதை இன்றைய நற்செய்தி மூலம் இயேசு நமக்கு விளக்குகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் தெரியாததை புரியாததை கேள்வியால் புரிந்து கொள்ள விரும்புகின்றேனா? திறந்த மனதோடு பிறர் சொல்லும் சிறந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றேனா? மறைநூல் பற்றிய தெளிவான புரிதல் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தெரியாததை புரியாததை கேள்வியால் புரிந்து கொள்ள வழிமுறைகளையும் திறந்த மனதோடு பிறர் சொல்லும் சிறந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் மறைநூல் பற்றிய தெளிவான புரிதல் எங்களிடம் திகழவும் வரம் தாரும். ஆமீன்.